மச்சான் முனிசு ஜாலியா இருக்க போல. நான் ஜாலியா இருக்கேன். நான் ஐட்டில் வேலை செஞ்சா மட்டும் பத்தாடா, வாங்குற சேலரி கையில் நிற்கணும். சேலரி கிரெடிட்டானே வருது மெசேஜ், இந்த லோனை கட்டு அந்த லோனை கட்டு வீட்டு லோனை கட்டுன்னு எல்லா லோனையும் கட்டி 2000 இருக்குது. இந்த மாதம் கடைசியை ஒப்பேத்திலான்னு பார்த்தா வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நேராக கொண்டு போய் ஒட்ஸாப் காண்ட விட்டா அவங்க கேட்குறான் 10,000 ரூபா. கண்ட லோன் ஆப்லாம் கடன் வாங்கி அவன்கிட்ட 10,000 ரூபாயை கொடுத்தா லோன் கட்டலன்னு என்னையே வயிறாங்க. அந்த வயிறெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு முன்னாடி சிரிச்சா நீ என்ன ஜாலியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். முனிசு போதும்டா பா, மாச சம்பளம் வாங்கிடலாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினச்சேன்டா. பா நான் சேக்கனே ஜாலியாக இருக்கீங்க போல. என்னது ஜாலியாக இருக்குண்ணா? வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. முக்கியமாக வீட்டில் சோத்தில் கையை வைக்கிறப்ப ஆத்தாக்காரி கேப்பா உன் பொண்டாட்டிக்காரி சரியில்லைன்னு, பொண்டாட்டிக்காரை கேட்டால் அவங்க ஆத்தாக்காரி சரியில்லைன்னு வா. 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தம் அடிச்சுட்டு போகலான்னு வருவேன். தம் அடிச்சு கரெக்டாக வீட்டுக்கு வர்றப்ப என் பொண்டாட்டிக்காரி கேப்பா தம் அடிச்சியான்னு. நான் என்ன டென்ஷன் இருந்தாலும் ஆமான்னு சொல்லிட்டேன். போட்டால் வெளுன்னு வெளுத்தா அந்த வெளுவாங்கலாம் தெரியக்கூடாது தான் வெளியே வந்து ஜாலியாக சுற்றலான்னு பார்த்தா கரெக்டாக நீ வந்து என்கிட்ட கேட்குற ஜாலியாக இருக்கேன்னு. என்னை பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுதா? இல்லைண்ணே, புதுசாக கல்யாணம் ஆச்சு, ஜாலியாக இருப்பீங்கன்னு நினச்சி கேட்டேனே. இவ்வளோ இருக்குன்னு தெரியாதுண்ணே. வேணாச்சும் ஜாலியாக இருந்துட்டு போகிறான்டா. என்னது நான் ஜாலியாக இருக்கேண்ணா? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், வீட்டில் ஒவ்வொரு வேலை சாப்பிட